சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். வேறு யாரும் இல்லைங்க, நான் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 4 வருடங்கள். ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஆமாங்க, 4 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 870 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நான் எதுக்குமே ரீப்ளை பண்ண முடியலை. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, மொபைல் வந்து அந்த பழைய மொபைலு, அதில் தான் அந்த சேனல் ஓப்பன் பண்ணுது. அந்த மொபைல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிப்பேர் ஆகி போச்சு. அது வந்து சரி பண்ண முடியலை, சரி பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அதை விட்டாச்சு. இந்த இமெயில் ஐடி மட்டும் தெரிஞ்சிச்சு. பாஸ்வேர்டை மறந்துட்டேன். அப்புறம் வந்து யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன், பாஸ்வேர்டு இல்லாமல் அக்கௌண்ட் வந்து ரெக்கவரி பண்ண முடியும் அப்படின்ட்டு. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் யூடியூப் ஃபீல்டுலேயே நான் வரல, வீடியோ அவ்வளோ போடல, எந்த சேனலுமே ஓப்பன் பண்ணல. இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க, 52,000 பேர். ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். இருந்தாலும் சரின்ட்டு நல்லா தான் போய்கிட்டுருக்கு. அப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால் வந்து யூடியூப்லேயும் அவ்வளோவா கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. சும்மா கிடைக்கிற கேப்பில் மட்டும் தான் வீடியோ போடுறது. அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம லீவுக்கு வந்து ஊருக்கு வந்திருந்தேன். பழைய லேப்டாப் ஒன்று கிடந்துச்சு. அதில் தான் படம் பார்க்குறது, மூவி, காமெடி எல்லாம் அதில் தான் பார்க்குறது. அது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல வந்து இந்த சேனலோட ஃபைல் போட்டு இருந்துச்சுங்க. அந்த பேக்கப் கோடு, சேனலோட பேர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே வந்து அந்த ஃபைலில் இருந்துச்சு. எனக்கு ஒரே ஷாக்கு. இதை வந்து எப்படிடா நம்ம மறந்தோம், இதை நம்ம பார்க்காம விட்டோமேன்ட்டு ஒரே கில்ட்டியாக ஃபீல் ஆகிட்டேன். சரி, எப்படியா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். உடனே வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா வந்து நான் என்ன தான் இப்போ 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தாலுமே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு லவ் தான் இந்த பெஸ்ட்டு லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு இந்த சேனலில் தான் ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபரில், 500 சப்ஸ்கிரைபரில் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் எனக்கு இந்த சேனலில் வந்து கிடச்சாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சேனல் வந்து ரொம்ப ஒரு எமோஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன தான் பல லவ் பண்ணியிருந்தாலும் ஸ்கூல் லவ் தான் வந்து ஃபஸ்ட் லவ்வாக இருக்கும். அது பெஸ்ட்டான லவ்வாக கூட. அதை வந்து இப்போ நம்மளே மேரேஜ் ஆகிட்டே குழந்தைங்களாம் இருந்தாலும் கூட அந்த ஃபஸ்ட்டு லவ்வரை பார்க்கும்போது நம்ம ஒரு மாதிரி ஹாப்பியாகலாம், ஒரு எமோஷ்னலாக ஃபீல் ஆகும். அது மாதிரி தாங்க எனக்கு இந்த சேனலு. ஏதோ இந்த 4 வருஷம் கழிச்சு கிடச்சிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதான் சரின்ட்டு ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி இந்த வீடியோ க்ரியேட் பண்ணலான்னு தான் க்ரியேட் பண்ணேன். அது மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போடுவேன். கொஞ்சம் பார்ப்போம். 4 வருடங்கள் எனக்கு ஃபேஸ் கட்டெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. பரவாயில்லைங்க. இப்போ 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். நான் அவ்வளோவா அந்த சேனலே நான் பார்க்குறது கிடையாது. நான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வேலை பார்க்கும்போது கூட பார்த்தேன். ஒரே இதாக இருந்துச்சுங்க. அப்படி இருந்தோம்டா, அப்படி பேசுவோம்டான்ட்டு வீடியோலாம் போய் பார்த்தோம்னா செம்ம காமெடியாக இருக்குது. எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. சரி, பரவாயில்ல, விடுங்க, கடந்து போகிறதான் வாழ்க்கை. நம்ம சேனலில் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சரிங்க, சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் இதில் வந்து நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்ம வந்து முயற்சிங்கிறது வந்து 2வது பட்சம். அந்த முயற்சியை வந்து சீரான நிலையில் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. சும்மா தொடர்ந்து பண்ணோமா சரின்ட்டு இந்த கொலாபரேஷன் வந்து ஆகக்கூடாது. ஸோ அங்கிட்டு இங்கிட்டு அப்படின்ட்டு முயற்சி வந்து சீரான நிலையில் வந்து இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. வெற்றியோ தோல்வியோ முயற்சி பண்ணுங்கள். முயற்சி சீரான நிலையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? சரிங்க, எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க.